வணக்கம், என் பேர் சந்திரன். இந்த SANDR யூடியூப் சேனலில் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த PF, ESI, ETDS, GST, ROC அந்த ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் ஒன்றா வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பற்றி பார்க்க போகிறோம், ITR-1. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா இந்த ப்ராசஸ் டைம் டு டைம் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசரில் இன்கம் டேக்ஸ் இந்தியா efiling.gov.in அந்த URL ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பாப்பப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடில் லாகின் ஹியர் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும். கேப்சா கோட் இந்த பாக்ஸில் என்ன இருக்கோ அந்த லெட்டர்ஸ் ஆர் வேர்ட்ஸ் அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும். இதில் அடுத்தது லாகின் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ லாகின் பண்ணதும் இதுதான் உங்களோட ஹோம் பேஜ். இதில் ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஐடி ரிட்டர்ன் டிராஃப்ட் சேவ் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுன்னா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பேஜ் தான் உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் அசஸ்மெண்ட் இயர் செலக்ட் பண்ணணும். ஸோ 2019-20 ஃபினான்ஷியல் இயருக்கு அசஸ்மெண்ட் இயர் 2021 செலக்ட் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபார்ம் 1, original or revised return, prepare and submit online. இதில் உங்கள் லாஸ்ட் இயரில் ஃபைல் பண்ண அப்டேட் பண்ண பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அது வேணும்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இல்லைனா நீங்கள் ஃபைலிங்கில் உள்ளே போய் நம்ம அப்புறம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஐ அக்ரி செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைலிங் பேஜ்குள்ளே போயிடும். ஸோ ஃபஸ்ட் ஷீட்டில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்ட்டி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அந்த ஷீட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட நேம், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நேச்சர் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் அதர் செலக்ட் பண்ணிக்கோங்க. (139(1) on or before due date இந்த செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது சேலரிட் எம்ப்ளாயியில் இங்கே எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் உங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டில் ஏதாவது 1 crore மேலே டிரான்சாக்ஷன் இருந்ததுனாலோ, இல்லை உங்களோட ஃபாரின் ட்ராவல் ஏதாவது 2 lakhs இருந்தாலோ, இல்லை உங்களோட EB கன்சப்ஷன் ஏதாவது 1 lakh இருந்ததுன்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும். இல்லைனா நீங்கள் இதில் நோ செலக்ட் பண்ணிடலாம். சேவ் டிராஃப்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஷீட் வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்ம் 16 இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே கேப்சர் ஆகிருக்கும். இதில் எனி அதர் எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 10 மட்டும் உங்களுக்கு இதில் வந்திருக்காது. நீங்கள் அது மட்டும் இதில் டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு எனி அதர் செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்ன எதுக்காக அந்த எக்ஸம்ஷன் அதை டைப் பண்ணிவிட்டு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அதில் ஆட் ஆகிடும். அடுத்தது எனி அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்கள் ஃபார்ம் 26 இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கேப்சர் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது டிக்ளேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ATC எக்ஸம்ஷன் ஃபார்ம் 16 இருக்கிறது ஆல்ரெடி இங்கே இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ரூஃப் கையில் வச்சுருக்கீங்க, பட் உங்கள் ஃபார்ம் 16 அது அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம்.
இதில் பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இயரில் இதை ஒரு லைன் ஐட்டம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் இங்கே மார்ச் 2020க்கு அப்புறம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மார்ச் 2020க்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ணலைன்னா நோ கொடுத்துடலாம், இல்லைன்னா எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டேக்ஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் டேக்ஸ் பேபிள் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். ஸோ இவருக்கு ஆக்சுவலாக டேக்ஸ் பேபிள் எதுவும் இல்லை. நம்ம டேக்ஸ் டீட்டெயில்ஸ் போனோம்னா ஃபார்ம் 26ASல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்துடும். உங்களுக்கு சப்போஸ் டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா இங்கே டேக்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்துடும். அதர் தான் சார் ஏதாவது டேக்ஸ் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு இங்கே கேப்சர் ஆகிருக்கும். உங்கள் ஃபார்ம் 26ASல இருந்து இங்கே எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்கே ரிஃப்ரெஷ்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அடுத்தது 80Dக்கு இப்போ தனியாக ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாராவது சீனியர் சிட்டிசனாக இருந்தால் எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது சீனியர் சிட்டிசனாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். பட் இதை நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும், இல்லைனா ஃபைல் பண்ண முடியாது. தென் ஃபைனலாக டேக்ஸ் பேட் அண்ட் வெரிஃபிகேஷன். இந்த ஷீட்டில் வந்தீங்கன்னா எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க, இன்னும் பேபிளாக ரீஃபண்ட் ஏதாவது இருக்கா, இல்லை செட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்றது இந்த ஃபஸ்ட் டேபிளில் தெரிஞ்சிடும். சப்போஸ் பேபிளாக இருந்தால் இங்கே பே டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே க்ரீன் கலர் பட்டன் வந்திருக்கும். ஸோ இவருக்கு டேக்ஸ் இல்லாததுனால எதுவும் இல்லை. அதேமாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஃபைனலாக இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெரிஃபிகேஷனில் செல்ஃப் நீங்களே ஃபைல் பண்ணுறீங்க. பிளேஸ் உங்கள் லொக்கேஷன் எங்கேயோ அங்கே பிளேஸை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆதார் மொபைல் வச்சு இ-வெரிஃபை பண்ணுறீங்கன்னா ஐ வுட் லைக் டு இ-வெரிஃபை செலக்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி ஒரு பட்டன் வரும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அது அடுத்த பேஜ் போயிடும். அதில் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஆதார் ஓடிபி கேட்கும். ஆதார் ஓடிபி கொடுத்ததும் உங்களுக்கு ஃபைல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இது ஏதாவது டவுட்ஸ் இல்லை இந்த வீடியோ ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நாங்கள் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.